இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கின்றதோ, அவருக்கு பயப்படுகின்றவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளோ பெரிதாக இருக்கின்றது. சங்கீதம் 103 அதிகாரம் 11 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. நம் காயங்கள் எல்லாவற்றையும் ஆற்றுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ துன்பம் துயரங்கள் வந்தாலும் சரி, நான் இருக்கேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், எதற்கும் கலங்காத. அன்பு தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த அன்புக்காக ஏங்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களோ, ஆதரவு வச்சு கிடக்கிற ஒவ்வொருத்தரையும் நம்ம கேட்கும்போது, இந்தந்த உறவுகள் எனக்கு இல்லைங்க, உறவுகள் இல்லாமல் நான் தனிமையில் இருக்கும்போது இதெல்லாம் கிடச்சிருந்தா சந்தோஷமாக இருந்திருக்குமா என் வாழ்க்கை, அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் நான் இந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி ஃபீலிங்காக பேச ஆரம்பிப்பாங்களாம். இன்றைக்கு நாள் நம்ம கூட இருக்க உறவுகளை நம்ம நேசித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குமா. இன்றைக்கி காசு பணம் கொடுத்து உதவி செய்தது அன்பு கிடையவே கிடையாதுங்க. 4 வார்த்தை பேசுகிறோம்ல, அன்பாக அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறோம்ல, அந்த அன்பு தான் ரொம்ப முக்கியமாக, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குமா. இன்றைக்கெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். ஏசாயா 38 அதிகாரம் 17 வாசிச்சு பாருங்களேன். என் பாவங்கள் எல்லாம் உமது முதுகுக்கு பின்னால் ஏற்றி விட்டீர், என் பாவங்கள் எல்லாம் உமது முதுகுக்கு பின்னால் ஏற்றி விட்டீர். அழகான வார்த்தையில் இன்றைக்கெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக அவர் எவ்வளோ துன்பம் துயரங்கள் பட்டாருன்னு தெரியும்ல. ஆனால் பாவம் செய்கிறோம், தப்பு பண்ணுறோன்னு தெரியுது, அதுலேருந்து வெளியே வரணும்ல. திரும்பவும் பண்ணலாம், யார் கேட்க போகிறேன், யாரும் கேட்க மாட்டேன், கேட்டால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. இன்றைய நாளில் தாழ்மையான இதயத்துடன் அவரிடம் வரும்போது அவர் நம்மை தழுவிக்கொண்டு, என் பிள்ளையே நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்கின்றார். பார்த்தீங்களா, அழகான வார்த்தைங்க. நம்ம தாழ்ந்த இதயத்துடன் அவர்கிட்ட வரும்போது அவர் நம்மளை தழுவிக்கொண்டே, என் பிள்ளையே நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்றார். எவ்வளோ அற்புதமான வார்த்தையில். இன்றைக்கி தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா மன்னிச்சிடுங்க, ஓகே அப்படின்னு சொல்ல அக்செப்ட் பண்ணிட்டு போகிறோம் எத்தனை பேர் இருந்தாலும், ஒரு சில பேர்லாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்குறீங்க, எப்படி மன்னிக்க முடியும், நீங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா, எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, இவங்களாம் மன்னிப்பே கிடையாது, உங்கள் முகத்திலே முழிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல பண்ணுவாங்க, அவங்கள விட்டு விலக ஆரம்பிப்பாங்களாம். இன்றைய நாளில் பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கின்றதோ, அவருக்கு பயப்படுகின்றவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளோ பெரிதாக இருக்கின்றது. ஆகவே இன்றே உங்கள் இருதயத்தை இயேசுவுக்குள் அர்ப்பணியுங்கள். அவர் உங்களை சுத்தமாக்குவார், பரிசுத்தமாக்குவார், உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை திரும்ப அளிக்கப் போகின்றார். நம்ம வாழ்க்கையை மிகப்பெரிய உயர்த்தப் போகின்றார். நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இன்றைய நாளில் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. அன்பானவர்களே, உங்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்பாதீர்கள். இன்றைக்கி முடிஞ்சு போனதை பற்றி நம்ம திரும்பி பேசியோ அதை நினச்சோ எந்த ஒரு பயனும் இல்லைங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான்ல, சரி வாழ்க்கை இப்படி இருந்துச்சுல்ல, அப்படியே இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல, என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிக்குமா. அது முடிஞ்சு போன விஷயத்தை நம்ம பேசி எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை. ஸோ நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போய்கிட்டே இருங்க. வாழ்க்கையில் புது விஷயத்தை கற்றுக்கோங்க. கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க நம்ம சொல்லிக் கொடுக்கணும்ல. ஏன்னா நம்ம மட்டும் கற்றுக்கிட்டு நம்மளே வச்சுக்கிட்டு அது மறைஞ்சிரும். அடுத்தவங்க நம்ம கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இல்லைனாலும் அந்த விஷயம் நமக்கு பேசும், இவங்க இது பண்ணாங்கப்பா, இந்த விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன், நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்றைய நாள் முழு மனசோட நேசிக்க பழகுங்க. அன்பை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. அன்பு தான் மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். பிரதர், நாங்கள் அன்பு காட்டினாலும் அடுத்தவங்க அன்பு காட்ட மாட்டுறாங்களே, எப்படி நாங்கள் அன்பை கொடுக்க முடியும் யோசிக்கிறீங்களா? அடுத்தவங்க காட்டுறாங்க, காட்டல, நீங்கள் அன்பாக இருங்க, கோவப்படாதீங்க. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறதெல்லாம் வராங்க. நம்ம உண்மையாக இருந்துடலாமே, இவன் இப்படி தான்ப்பா, அவங்க அப்படி தான்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்துடலாம். ஒரு மாதிரி நம்ம 2 வேஷம் போட்டுட்ருப்போம்ல, நல்லவங்க ஒரு வேஷம் இருக்கும், கெட்டவங்களாக இருப்பாங்க. கோவப்படும் போது அவங்கள பார்க்கவே கண்ட்ரோல் பண்ணவே முடியாதான். ஆனால் பேசுகிறது பாருங்கள், அவங்களுடைய கேரக்டர் பாருங்கள், அவ்வளோ அற்புத விதமாக இருக்குமா. சரி, இவங்க நல்லவங்களாக இருக்காங்களே, ஆனால் அவங்கள கோவப்படுத்தி பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாவே இருக்க மாட்டாங்களாம். அந்த மாதிரிலாம் வராங்க. ஒரே மாதிரி இருந்துருங்க, பார்த்துக்கலாம். அடுத்தவங்க அன்பு தராங்க, அடுத்தவங்க ஒரு சில விஷயம் பண்ணுறாங்களா எதிர்பார்க்கவே வராங்க. எதிர்பார்த்து காத்திருந்ததெல்லாம் போதும். நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவைன்றது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக கொடுக்க போகின்றார். செபியுங்கள் முழு மனசோட முழு ஆன்மாவோட. நம் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போக போகிறோம் தெரியுமா? ஏசப்பா நம்மளோடு கொடுக்கின்றார். நம் பாவங்கள் எல்லாம் மன்னிக்க போகின்றார். மகளே மகனே கலங்காத, நான் இருக்கேன் உன் கூட. அவர் நம்மளை
தாழ்மையான இதயத்துடன் அவரிடம் வரும்போது அவர் நம்மை தழுவிக்கொண்டு, என் பிள்ளையே நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்றார். இன்றைய நாளில் நம்ம வாழ்க்கையில் நம்ம சூப்பர் விஷயங்கள் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்த போகின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. தகப்பனே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கும் அளவற்ற அன்புக்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் அகலத்தையும் ஆழத்தையும் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தமாக்குவீராக. உம்முடைய தெய்வீக மனதுருக்கத்தினால் எங்களை தழுவிக்கொள்வீராக. எந்த பாவமோ குற்றமோ உம்மிடமிருந்து எங்களை மறுபடியும் பிரிக்காதிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தை சமாதானத்தினாலும் பரிசுத்தத்தினாலும் நிரப்புவீராக. உம்முடைய அன்பும் பாதுகாப்பும் எங்களை சூழ்ந்து கொள்ள செய்வீராக. உம்முடைய கிருபையினால் எங்களை மிகப்பெரிய உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. இது இந்த மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மழை காலத்தில் யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. அன்பின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றே நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.